ஒவ்வொரு காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் போய் உங்ககிட்ட இந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்க மாணவர்கள் கிட்ட வந்து நியூட்ரிஷன் பற்றின இம்பார்ட்டன்ஸை வந்து சொல்லுவோம். ஏன்னா உங்க வயது இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்கள்ட்ட இருக்கிற அந்த நியூட்ரிஷன் குறைபாடு, அதாவது நீங்கள் சத்தானதை சாப்பிடாம இருக்கிறதுனால தான் நீங்கள் நாளைக்கு பெரியவங்களாகும் போது உங்கள் தலைமுறை வரும்போது அவங்களும் அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள ஒரு சமூகமாகவே என்ன பண்ணிட்டு வருது, தொடர்ந்துட்டே வருது. ஓகேவா? இந்தியாவில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கு காரணமே அடலசன்ஸ். அதுக்கப்புறம் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இந்த 18 to 20 years பிள்ளைங்க இருப்பீங்கல்ல, உங்களோட அந்த நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஒழுங்காக இல்லாததுனால தான், நீங்கள் சத்தானதாக சாப்பிடாததுனால தான் உங்ககிட்ட இருந்து வர்ற ஒரு ஜென்ரேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுமே வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால உங்ககிட்ட இந்த அவேர்னஸை கொண்டு போக சொல்லி தான் இந்த மந்த்தை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் வந்து பேசக்கூடிய டாபிக்ஸ் இருக்கும்ல, எங்கள் இதில் வந்து பேசுகிற நியூட்ரிஷன் பற்றி பேசுகிறதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்போம். நல்லா ஆன்சர் பண்ணுற 3 பேருக்கு வந்து ப்ரைஸஸ் அண்ட் ஷீட் வந்து உண்டு. ஓகேவா? சர்டிஃபிகேட்டும் ஒரு தேவைப்படுற டாபிக் தான், தேவையில்லாத எதுவுமே நாங்கள் பேச போகிறது கிடையாது. ஓகே, இப்போ வந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விதிமுறைகளாக வந்திருக்கும். கட்டான மருத்துவ அறிவுரை பேசுறது மாதிரி ஃபார்மாலிட்டி ஃபஸ்ட்டு குதிரையை கேட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? கல்லூரி முதல்வர் அவர்களை குதிரையை கேட்டு நிகழ்ச்சியை துவங்குவார்கள். எழுதிட்டுங்கடா. இருக்காங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ஊட்டச்சத்து மாத விழாவிற்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரியப்படுகிறேன். இந்த விழாவை ஏற்பாடு செய்த ஊட்டச்சத்து துறைக்கும் இதற்கு இடவசதி கொடுத்து உதவிய கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஊட்டச்சத்து அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது.
ஊட்டச்சத்து இப்போ இருக்கிற உணவு வகைகளில் வந்து எதுலேயுமே வந்து சத்தான உணவுகள் இருக்கிற மாதிரி தெரியல. உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே சாப்பிடும்போதே தெரியும். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா சில பேர் இப்போ காலையில் சாப்பிட்டுக்கவே மாட்டோம்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? காலையில் எதாவது சாப்பிட்டீங்களா இன்னைக்கு? நிறைய பேர் வந்து காலையில் அதிகமாக சாப்பிட்றது கிடையாது. அப்படியே சாப்பிட்டாலும் வந்து சத்துள்ள உணவு யாருமே சாப்பிட்ற மாதிரி இல்லை. அதனால தான் நிறைய வியாதிகள், நிறைய டிசீஸ்லாம் வந்து நம்ம இதில் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ நம்ம வட்டாரம், வேலை உள்ள வட்டாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வந்து குழந்தைகள் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுனால லோ பர்த் வெயிட் பேபிஸ், குழந்தைகள் வந்து பிறக்கும்போது ரொம்ப எடை கம்மியான குழந்தைகள் நிறைய பிறக்கிறாங்க. நம்ம அந்த நம்மளுடைய தென்காசி மாவட்டத்திலே வந்து வேளாண்மை நடுவில் தான் அதிகமான லோ பர்த் வெயிட் பேபிஸ் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து சத்தான உணவு மாசமாக இருக்கும்போது, கன்சீவாக இருக்கும்போது, நார்மலாக உள்ள டைமில் வந்து சத்தான உணவு வந்து யாருமே எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அது வந்து இப்போ அவங்கள்ட்ட சொல்கிறத விட இங்கேருந்து கல்லூரியிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறது தான். நீங்கள் தான் வருங்கால ஜென்ரேஷன். நீங்கள் வந்து இங்கேருந்தே உங்களுக்கு அந்த சத்துணவை பற்றி எடுத்து ஸ்கூலில் இருக்க எங்களுக்கு இந்த எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களில் வந்து எல்லா அளவும் சரியாக இருக்குதா அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும். இந்த சார் வந்து வந்திருக்காங்க. அயோடின்காக சார் சொன்னாங்க, நம்ம டிஸ்ட்ரிக்டே வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் தான், தென்காசி டிஸ்ட்ரிக்டில் தான் அயோடின் உப்பு தெரியுங்களா உங்களுக்கு? அயோடின் உப்புல வந்து அது அயோடின் அளவு கம்மியாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டாக அப்படிங்கிற சார் சொன்னாங்க. ஸோ அதுவும் சார் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு உப்புல வந்து அயோடின் இருக்கா, அயோடின் உள்ள உப்பு தான் நம்ம சாப்பிட்றோமா அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு சத்துமே